ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக ரோட்டு கடையிலலாம் செய்வாங்கள்ல, சாதாரண முட்டை பொரியல் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் தான் பார்க்குறோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி, பச்சை மிளகா காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதும் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 10 முட்டை யூஸ் பண்ணி காரசாரமான முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த 10 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டையெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். ஹை ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட நம்ம இன்னொரு வீடியோவில் கூட மிளகு முட்டை பொரியல் போட்டிருப்போம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது காரசாரமான ஒரு முட்டை பொரியல், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், மிளகு முட்டை பொரியல், அதையும் பார்த்துக்கோங்க. முட்டையெல்லாம் நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க முட்டையெல்லாம். இப்போது 10 முட்டையும் அடித்து ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிளறினா நல்லா அந்த திரிஞ்சு பொரியல் வரணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நம்ம தூவிக்கிறோம். அவ்வளோதான், நல்ல பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே நம்ம கடைசியாக மட்டன் மசாலா தூள் இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்போ மேலே கொட்டிகிட்ருக்கோம். இப்போ அதை கொட்டியாச்சு. நல்லா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.